மேடம் தூத்துக்குடி கிலோமீட்டர் ஓடிட்டு உயிர்மூச்சு திரைப்படத்தில் நீங்க வந்து பாப்கார்ன், பெட்ரோல், அதுக்கப்புறம் நிறைய பொருட்கள் எல்லாம் ஸ்பான்சர் பண்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அது நீங்க ஏன் அது ஸ்பான்சர் பண்றீங்க? சார் நான் இங்க தூத்துக்குடியில இருந்து நம்ம ஆய்பா பிரசிடன்ட் தங்கஈஸ்வரி பேசுறேன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இங்க ஒன்னாங்கேட்ல வந்து அழகு பியூட்டி பார்லர் அண்ட் அகாடமி நம்ம தங்கஈஸ்வரி உரிமையாளர் பேசுறேன். நம்ம உயிர் மூச்சு படம் வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி நம்ம இங்க தூத்துக்குடி கிளியப்பட்ட தேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஏப்ரல் 4ஆம் தேதி நம்ம உயிர் மூச்சு மூவி நான் வந்து பார்க்க போயிருந்தேன். நானே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு 15 பேர் போயிருந்தோம். அந்த உயிர் மூச்சு படங்கள்ல வந்து நமக்கு நிறைய ஒரு நம்ம இப்போ உள்ள ரியாலிட்டியா நம்ம அதுல மெயினா என்ன சொல்ல போனோம் பார்த்தோம்னா, நம்ம தூத்துக்குடியில உள்ள நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அது போக தூத்துக்குடியில உள்ளவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூசர் பண்ணியிருக்காங்க. அது போக நம்ம இப்போ ரியாலிட்டியா நம்ம ஊர்ல வந்து என்னென்ன அவரோட குடும்பத்துல என்ன பிரச்சனைகள் நடக்கு, எப்படி ஃபேஸ் பண்றாங்க, அதை தாண்டி எப்படி சமாளிச்சு குடும்பத்தை ரன் பண்றாங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா மையக்கருத்தா வந்து நமக்கு அந்த உயிர் மூச்சு மூவில கொண்டு வந்திருக்காங்க. அது எனக்கு ஒரு மனசுல வந்து நம்ம எல்லா பெண்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாரும் அதுல உள்ள கருத்துக்களை தெரிஞ்சுக்கிடணும், ஒரு அவேர்னஸா கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் அன்னைக்கு ஒரு முடிவெடுத்தேன். அதுல மெயினா வந்து நம்ம தீபாக்கா வந்து பேசியிருப்பாங்க. அதுல அவங்க பேசியிருப்பாங்களோட அவங்களுடைய ஆதங்கம் வந்து அதுல இருக்கும். நீங்க அந்த மூவில பாருங்க. அவங்க உப்பளத்துக்கு போய் அதுக்கு அதுல வேலை பார்த்து பிள்ளைங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கறது, அதுல வந்து கணவர் வந்து நம்ம குடி போதையினால அந்த பணத்தையும் வந்து புடிங்கிட்டு போய் குடிக்கிறது, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறது, இதெல்லாம் ஒரு உண்மையா நடந்த விஷயங்கள் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாமே ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரணும். அது போக நம்ம நிறைய பேர் இப்போ வந்து மாரடைப்பால வந்து இறக்குறாங்க. அந்த விஷயத்தையுமே அதுல வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு முதல் உதவி பண்றது எப்படிங்கிறதையும் நமக்கு அந்த கருத்து கொண்டு வந்திருக்காங்க. அது போக நிறைய விஷயங்கள் வந்து அதுல கொண்டு வந்திருக்காங்க. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம தூத்துக்குடியில வந்து அவ்வளவு பெண்களுக்குமே அவ்வளவு குடும்பங்களுக்குமே நம்ம உயிர் மூச்சு மூவிய வந்து எல்லாருமே பார்த்து அதுல உள்ள நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு அதை கடைபிடிக்கவும் வந்து செய்யணுங்கிறதுனால என்னுடைய பார்லருக்கு அழகு பியூட்டி பார்லர் எனக்கு வர்ற கஸ்டமருக்கும் சரி, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து இந்த மூவி வந்து பாருங்க அப்படிங்கறதுனால எங்களுடைய அழகு பியூட்டி பார்லர் சார்பாக நான் ஸ்பான்சர் எடுத்து எல்லாருக்குமே என்ன பண்றேன், படம் பாக்குறதுக்கு வந்து நான் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல சார், ஸ்பான்சர் எடுத்துதான் நான் என்ன பண்றேன், மக்களுக்கு அந்த உயிர் மூச்சு மூவி பார்க்கணும், எல்லாருமே வந்து நம்ம கிளியப்பட்ட தேட்டர்ல வந்து உயிர் மூச்சு பார்க்கணுங்கிறதுக்காக ஸ்பான்சர் எடுத்து நம்ம அழகு பியூட்டி சார்பாக ஸ்பான்சர் எடுத்துதான் சார் பண்ணிட்டு இருக்கோம்.